ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மிஸ்டேக்ஸ், ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பேசியிருந்தோம். ஸோ இப்போ வந்து அந்த சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் கிடச்சிருச்சு. ஓகேவா? இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? எப்படி நீங்கள் சேலஞ்ச் பண்ணணுமோ கரெக்டாக கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டுக்கோங்க. என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக ஃபீட்பேக்கில் சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் அங்கே என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக பிடிஎஃபாக அங்கே அப்லோட் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கீழே நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பர்னுடைய நம்பர் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதனால் அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நான் காட்டுறேன், எதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் அந்த இடவினா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா பாருங்களா, அது பாருங்க, அது தப்பு. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க, இதில் நம்மளுக்கு புக்கில் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. கரெக்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சுட்டெழுத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சுட்டெழுத்து அப்படிங்கிறத இங்கே பாருங்க, வினா எழுத்து அப்படிங்கிறத நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முதலில் வரும், என்னது இறுதியில் வரும், முதலில் இடையில வரும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இடவினாக்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடவினா அப்படிங்கிற பேரால் குறிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம புக்கில் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்ம என்ன பண்ணலாம், ப்ரூஃபாக வச்சு நம்ம கிளைம் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ச்சுகீஸ் மொழி. ஓகேங்களா? இது பாருங்க, போர்ச்சுகீஸ் இங்கிலீஷ் டிக்ஷனரியிலேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறோம். ஸோ அந்த போர்ச்சுகீஸ் மொழியிலேருந்து தான் அந்த வேர்டு காம்ராட் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் மொழியிலேருந்து தான் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்லா கட்டங்கட்டியாக நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுலேயும் இன்னும் நல்லா இதில் பாருங்க நல்லா தெளிவாக இதில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அது காம்ராடு ஜென்ரலி மீன்ஸ் மேட்ச் ஆர் கொலிக் அல்லது அல்லி. ஓகேங்களா? இந்த கொலிக் அப்படிங்கிறது தான், தோழன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மீனிங். ஓகேவா? அண்ட் டெரைவ் ஃப்ரம் ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ். ஓகேங்களா? ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ்ல இருந்து தான் இந்த வேர்டு வந்துச்சு. ஓகேங்களா? டேர்ம் காம்ரடா அப்படிங்கிறது தான் லிட்டரலி மீனிங் சாம்பர் மேட். ஓகேங்களா? சாம்பர் மேட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்காக லட்டின்லேருந்து எடுத்துருக்கோம். லட்டின் கேமரா அப்படிங்கிற இடத்துலேருந்து அந்த வேர்ட்லேருந்து எடுத்துருக்கோமே ஒழிய நம்ம கேட்ட காம்ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லத்தின்லேருந்து எடுக்கல. ஓகேங்களா? அது எங்கேருந்து எடுத்துருக்காங்க, ஸ்பானிஷும் போர்ச்சுகீஸ்லேருந்து தான் எடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100% கரெக்டான ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த போர்ச்சுகீஸ் மொழிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அந்த என்னது அந்த இது கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, விலங்கு கொடுத்து அதனுடைய இளமை பருவம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரூஃப் பக்கா நம்ம எடுத்தாச்சு. தொல்காப்பியத்துலேருந்து என்னது நம்ம எடுத்தாச்சு. பாருங்க, இதில் அண்டர்லைன் நல்லா பண்ணியிருப்போம் நம்ம. இப்போ அதில் என்னன்னா அவங்களுடைய கொஸ்டினே தப்பு அப்படிங்கிற மாதிரி இதில் நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதில் இது பாருங்க. இப்போ ஆமை அந்த கிரீன் கலர்ல வந்து நாங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஆமை, உடும்பு, ஓந்தி, முதலை. ஸோ அப்போ அந்த ஓந்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு தான். அதை கொண்டு போய் இளமை பருவத்தில் அவங்க கொடுத்து மேட்சிங்கே தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக இது வந்து அந்த பேரிங்கே அவங்க கொடுத்துருக்க தப்பு இது எல்லாத்துக்குமே வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதனால இதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணி இந்த பேரிங்கே தப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கிளைம் பண்ணி காட்டி மார்க் வாங்கிடலாம். ஸோ 100% இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல். ஓகேங்களா? இந்த புல் இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்க இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்லோ கலர் கிரீன் கலரில் நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெல் புல் அதனுடைய நுனி பகுதி பகுதி அப்படிங்கிறது என்னதுங்க, உறுப்பு தான். ஓகேங்களா? பகுதி அப்படின்னாவே அது என்னது, உறுப்பு தான். புரியுதா? ஸோ அதனால இது கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. கொழுந்து அப்படிங்கிறது என்னது, உறுப்பு தான். ஓகேவா? அதனால இது 100% நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 100% இதுக்கு மார்க் நம்மளுக்கு எந்த வித மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? துளிர் அல்லது தளிர் அப்படிங்கிறது தான் நெல் புல். முதல்வற்றின் கொழுந்து அப்படிங்கிறதும் நுனி பகுதி அப்படிதான் அதனுடைய அர்த்தம், பகுதி தான் இது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு புக்கில் இருக்கிறத வச்சு நம்ம 100% கிளைம் பண்ணி மார்க் வாங்கலாம். ஓகேங்களா? அவங்க எங்கிருந்து எடுத்தாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு புக்கில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகேவா? அதனால நம்ம இதை நம்ம காட்டி என்ன பண்ணிக்கலாம், 100% இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஏ ஆப்ஷன் போட்டோம்னா 100% இதுக்கு நம்ம மார்க் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரலும் சிமில்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க சிமில்குங்கிறது எங்க வந்து வேணாலும் எடுக்கிறோம். நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுந்தொகையிலேருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த நரலும் அப்படிங்கிறது மாதிரி ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கிறோம் பாருங்க. அந்த நரலும் அப்படிங்கிற ஒலிக்கின்ற அப்படிங்கிற மீனிங்கில் நம்மளுக்கு வந்து அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? கீழே பாருங்க, அன்றில் படையோடு மகிழ்ந்த நரல்தல் கேட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பறவை ஒலிக்கும் சவுண்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம வந்து இதில் நம்மளுக்கு வந்து வந்திருக்குது. குறுந்தொகை 160வது பாடல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இதை ப்ரூஃபோட நினைச்சிருக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் நரலம் என்பது சரியான விடை தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே விட வேணாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் போகலாம். அந்த தமிழில் அந்த 5 கொஸ்டின் கன்ஃபார்மாக கிளைம் பண்ணிக்கலாம். இதில் பாருங்க ஜிஎஸ் பாருங்க, அந்த பத்திரிகை நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, தி இந்து 1878 பாருங்க சுப்பிரமணியம் அப்படிங்கிறது தான் கொண்டு வந்தார். ஓகேங்களா? வீரராகவச்சரர் மற்றும் இவர்களின் நண்பர்கள் 4 அது இருக்கட்டும். இதில் யாராவது ஒரு பேர் கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டுலையும் அவங்க சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டும் தப்பு, 3 4 தான் ரைட்டு. இதை நம்ம ப்ரூஃபாக வச்சு என்ன பண்ணிக்கலாம், 100% இதுக்கு மார்க்குங்க. இதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் மாநாடுங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் புக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் தான் நம்மளால பதில் சொல்ல முடியும். ஓகே, ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் கூட்டு நல்லா இருக்குது. முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில் நடந்துச்சு. அது வந்து கரெக்ட் தான். மொத்தம் 72 பிரதிநிதிகள் கலந்துட்டாங்க. அதில் வந்து பாருங்க என்னது, சென்னை மாநிலத்திலிருந்து சென்றவர்கள் 21 பேர். அவங்க தமிழ்நாட்டிலிருந்து சென்றவங்க தான் எத்தனை பேர், 21 பேர்னு கொடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து சென்றவங்க பாருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க, இந்த எண்டில் பாருங்க 16ன்னு சொல்லி காட்டுதுங்களா? ஸோ அப்போ அந்த ப்ரூஃப் அவங்க சொன்ன அந்த 2வது இது தப்பு. ஓகேங்களா? ஸோ ஏ மட்டும்தான் அதுக்கு ரைட்டு, 1 மட்டும்தான் ரைட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு, அவங்க கொடுத்த ஆன்சரு தப்பு அப்படிங்கிறத நம்ம கிளைம் பண்ணி அழகாக இதை மார்க் வாங்கிக்கலாம். ஓகேவா? இது எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ இதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க, இதுவே ப்ரூஃபாக நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம டிபிஎஸ்பி. ஓகேங்களா? டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அரசமைப்பின் ஆன்மா டிபிஎஸ்பி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக அது இல்லை. இங்கே பாருங்க, இந்த ப்ரூஃப்ல பாருங்க, இந்திய அரசமைப்பின் ஆன்மாவாக முகவரை கருதப்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்குது. ஓகேங்களா? புக்கில் இருக்குது. ஓகே, ஸோ அப்படியே இன்னொரு புக் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அப்படியே நீங்கள் இந்த புக் எடுத்து பாருங்க, 10th புக் நீங்கள் எடுத்து பாருங்க. இதில் என்ன அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. இங்க பாருங்க, எல்லோ கலர்ல கீழே பண்ணிருக்குது, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்மான்னு சொல்லப்படுது, முகவரை 1, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 32 அம்பேத்கர் சொன்னது. ஓகேங்களா? இது 2 தான் வந்திருக்குது ஒழிய வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி அவங்க வந்து லட்சுமிகாந்த் புக்ல கூட வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி அடிப்படை உரிமைகளுடன் சேர்த்து தான் ஆன்மா என்று குறிக்கப்படுகிறது, வெறும் தனியாலாம் இல்லை. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகளுடன் சேர்த்து தான் ஆன்மாவா அரசியலமைப்பின் ஆன்மாவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்களே ஒழிய அதை தனியாக சொல்ல கிடையாது. ஓகேங்களா? எந்த ப்ரூஃப் எடுத்தாலுமே இது ராங் தான். கண்டிப்பா இந்த 3 கொஸ்டினுக்கும் கொடுத்தே ஆகணும். இந்த ஜிஎஸ்ல இந்த 3 கொஸ்டின் 100% கிளைம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க ப்ரூஃபா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல இன்னொன்று பஞ்சமர் பள்ளிகள்னு ஒன்று நம்மளுக்கு வந்தது, அரசு புறம்போக்கு நிலங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்கல்பட்டு மேட்ரு பாருங்க. இதில் நம்ம கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி எல்லோ கலர்ல காட்டியிருக்கிறோம். ஓகேவா? திருமேன்கிரி சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க திருமேன்கிரியோட ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே கேட்டிருக்கிறாங்க. அதுதான் பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது 2ம். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணிக்கலாம். 2மே கரெக்ட் தான். ஓகேவா? அதனால இதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். பாருங்க, ப்ரூஃபோட இருக்குது, நம்மளுக்கு புக்கோட இருக்குது. ஓகேங்களா? பிடிஎஃப் பக்காவா இருக்குது. இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், 100% அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொன்று எக்ஸ்ட்ராங்க, தமிழ்ல இன்னொரு கொஸ்டின் நம்ம கிளைம் பண்ணலாம். இந்த கழித்தல்னு போட்டீங்க, மேல டைட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்க, கழித்தல். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டுக்கலாம். இதுவும் பண்ணாங்க, நம்ம சொல்ல அகர முதலிலிருந்து எடுத்துருக்கிறோம். தமிழ் டு தமிழ் அகர முதலில் சண்முகம் பிள்ளை அவருடைய இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. இதுவும் நீங்க வந்து நிறைய பேர் போட்டிருப்பீங்க. ஓகேவா? அதை நீங்க என்ன பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். பாருங்க, கழித்தல் ஒலித்தல் அப்படிங்கிற சவுண்டு நம்ம கிட்ட இருக்குது. ஓகேவா? கழித்தலாவே போடலாம், இன்னும் அந்த கழித்தல் அப்படிங்கிற மாதிரியும் போடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கழித்தலுக்கும் பாருங்க, அண்டர்லைன் பண்ணிருக்கோம், நீக்குதல் அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா? ஸோ அப்ப இதையும் நீங்க என்ன பண்ணலாம், அந்த கழித்தல் அப்படின்னு டைரக்டாவே நீங்க எழுதிருந்தீங்க பாத்தீங்களா, அது எழுதினவங்களும் இதை வச்சு என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், கிளைம் பண்ணக்கூடிய கேள்வியில தான் இருக்குது. ஸோ நீங்க 100% என்ன பண்ணுங்க, இதை நீங்க கிளைம் பண்ணிருங்க. ஓகேங்களா? மீதி ஏதாவது இருந்தால் நம்ம மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் மோர் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் நம்ம சேலஞ்சில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ண வேணாம், டக்குன்னு போய் நீங்க என்ன பண்ணுங்க, சேலஞ்ச் பண்ணிடுங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ணிடுங்க. மீதி ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நம்ம மறுபடியும் ஆட் பண்ணுறதுக்கு அதில் வாய்ப்பு அதில் இருக்குது. 28ஆம் தேதி வரையிலுமே நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. மேலும் சில வினாக்கள் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா இப்போதைக்கு நீங்கள் போய் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே, ஓகேங்களா, இதில் நான் சொன்னது என்னது, ஒரு 9 கொஸ்டின் 10 கொஸ்டின் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு போய் முதல்ல இந்த ப்ரூஃபோடு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, முதல்ல சேலஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இன்னும் சில கொஸ்டின்ல இருந்தால் நம்ம நான் சொல்கிறேன், நம்ம உடனே போய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.